மதிப்புக்குரிய சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் மண்டல இணை பதிவாளர் அவரின் மேலான கவனத்திற்கும் இந்த பதிவு. கூட்டுறவு சங்கங்களுடைய சேலம் சரக துணை பதிவாளர் திருமுருகன் அவர்களே வணக்கம். என் பேர் முருகேசன், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில துணை செயலாளர். இந்த சமூகம் கல்வி பொருளாதாரத்தில் மேம்பட்டு வருவதற்கான அத்துணை வாய்ப்புகளையும் நாங்கள் திறந்து வைப்போம். அது அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மறுக்கப்படுற வாய்ப்புகளையும் பெற்றுத்தருவது நாங்கள் காலத்தில் போராடுறோம். அந்த வகையில் கூட்டுறவு சங்கத்தில் நடக்கக்கூடிய அம்மாப்பட்ட எஸ் 1038 கூட்டுறவு சங்கம் நடக்கக்கூடிய பல்வேறு முறைகேடுகளை ஆதாரப்பூர்வமாக நாங்கள் உயர்மட்ட அதிகாரிகளுக்கு மாநில அளவில் புகார்களாக கொடுத்தோம். அதுக்கு நீங்கள் ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறீங்க, ஒரு லெட்டர் அமைச்சிருக்கிறீங்க. அதுக்கு எந்த முறைகேடும் நடக்கல அப்படின்னு சொல்லியும் 1947 தொழில் தகராறு சட்டம் 18(3) பிரிவு 18(3) கிடையும். கூட்டுறவு சங்கத்தினுடைய ஒரு துணை விதி 7B நீங்கள் சுட்டி காட்டி ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறீங்க. தயவு செஞ்சு அந்த தொழில் தகராறு சட்டம் 18(3) என்ன சொல்லுது, இந்த துணை விதி 7B என்ன சொல்லுது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நீங்கள் படிச்சுக்கிங்க. நான் விரிவாக ஒரு காணொலியே போடுறேன். நீங்கள் தயவு செஞ்சு இந்த முறைகேடு மட்டும் இல்லை, இதில் இன்னும் இந்த கூட்டுறவு சங்கத்தில் யாரெல்லாம் முறையற்றவர்கள் இங்கே இந்த சங்கத்தோட பொது நிதியை சூறையாடிட்டு இருக்கிறாங்க, அவங்களாம் என்ன காரணத்துக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க, அவங்களால பாதிக்கப்பட்டு நியாயமாக அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கலாம் 15-20 வருஷமாக வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னைக்கு இந்த சங்கத்தில் உட்காந்துட்டு வாய்ப்புக்காக பதவி உயர்வுக்காக நியாயமாக இருக்கக்கூடிய சட்ட உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக உங்ககிட்ட பிச்சை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன காரணத்தை சொல்லி ஒரு விளங்காத ஒரு பொருத்தமற்ற சட்டத்துக்கு புறடான காரணத்தை சொல்லி இந்த அறியாமல் இருக்கக்கூடிய இந்த ஊழியர்களை நீங்கள் எப்படிலாம் வஞ்சிக்கிறீங்க, எப்படி நீங்கள்லாம் கூட்டு களவாணித்தனமாக நீங்கள் ஜெயார் உட்பட அதிகாரிகளோடு நீங்கள் கை கலந்து பேசிக்கிட்டு இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமையும் பின்தங்கிய மக்களுக்கான உரிமையும் சட்டப்பூர்வமாக உங்ககிட்ட அதிகாரம் இருக்குதுங்கிறதுக்காகவே அதை தவறாக பயன்படுத்தி எப்படி நீங்கள் முறைகேட்டில் ஈடுபடுறீங்க அப்படின்னு விளக்கமாக நான் ஒரு பேட்டியை நான் போடுறேன். தயவு செஞ்சு இந்த நோட்டீஸில் எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. இது முழுக்க முழுக்க குற்றவாளிகளையும் மோசடி பேர்களையும் காப்பாற்றுவங்களுக்கான ஒரு செயலை ஒரு டிஆராக இருந்து நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் கடமையை செய்யுங்க. உங்கள் முன்னாடி புகார் மனுக்கெல்லாம் ஏற்கனவே கொடுத்த ஒரு நகல் நான் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி முத்து விஜய் அம்மா பண்ண முறைகேடு சம்மந்தமாக நான் வீடியோவும் போட்டிருக்கிறேன், புகார் மனு கொடுத்துருக்கிறேன். முன்னாள் இணைப்பதிவாளர் ரவிக்குமார் சாருக்கு நல்லா தெரியும் இதை பற்றி. இதெல்லாம் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் அந்த வீடியோவை அமைச்சிருக்கிறேன், பார்த்துக்குங்க. தான் தோன்றித்தனமாக பொதுமக்களுக்கு துரோகம் செய்யாதீங்க, உட்கார்ந்துக்கிற அந்த நாற்காலிக்கு துரோகம் செய்யாதீங்க, இந்த அரசுக்கும் ஆட்சிக்கும் களங்கத்தை கெட்ட பேரை ஏற்படுத்தாதீங்கிற நான் வேண்டுகோளை உங்கள் மேலே வச்சுக்கிறேன். விரைவில் நேரில் சந்திக்கிறேன். இந்த கூட்டுறவு சங்கங்கள் நடக்கக்கூடிய முறைகேடுகளையும் அதை நீங்கள் கண்காணிக்காமல் இருக்கக்கூடிய அந்த கண்டுகாணக்கூடிய போக்கையும் பொதுமக்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுறேன். ஜெய் பீம். நன்றி.